டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, நரம்பு தளர்ச்சியை பத்தி தாங்க பார்க்க போறோம். இது நரம்பு தளர்ச்சினாலே ஆண்களுக்கு வரக்கூடியதா அப்படின்னு உங்களுக்கு நினைக்கலாம். ஆனா இல்ல, இது பெண்களுக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அந்த நரம்பு தளர்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னா, நமக்கு அந்த நர்வ்ஸ் வந்து வீக் ஆகிறது. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, இது சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்னு சொல்லுவோம். அதாவது ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இது எல்லாமே அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இது அதிகமாக வரும். ஈவன் இந்த டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்கல்ல, அந்த நீரிழிவு பல வருஷமா இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதோடைய காம்ப்ளிகேஷன் ரொம்ப ஈஸியா அவனுக்கு எதுல அஃபெக்ட் ஆகும்னா நரம்பு தான். அந்த நரம்பு தேய்மானத்தை காஸ் பண்ணி அவனுக்கு அது வீக்னஸை கொடுக்கும். ஸோ இது சில பேருக்கு பாதை எரிச்சல் அதிகமா இருக்கும், ஒரு வீக்னஸ், கை காலெல்லாம் நடுக்கம் இருக்கிறது. ஸோ அதே நேரத்துல அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் அதிகமா இல்லாம இருக்கிறது, மெமரி இல்லாம இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு வீக்னஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த நர்வஸ் சிஸ்டத்துல நமக்கு அந்த டீஜெனரேஷன் ஏற்படுறது, அதாவது தேய்மானம் இருக்கிறது இல்லை, அதனால் அது பாதிப்பு அடையிறதுனால நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இந்த நர்வஸ் டிஸார்டர், அந்த நர்வஸ் சிஸ்டத்துல சிம்பத்தட்டிக், பாராசிம்பத்தட்டிக் அப்படின்னு இருக்கு. சிம்பத்தட்டிக்னா நம்மளை எப்பவுமே ஒரு பதட்ட நிலையிலேயே வச்சிருக்கோம். ஒரு ஆபத்துன்னு வைங்க, இப்ப திடீர்னு ஒரு பாம்பு வந்துருச்சு உள்ள அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஒண்ணு அங்கிருந்து ஓடுவோம், ஃப்ளைட்டு, இல்ல அதை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம், ஃபைட்டு. ஸோ இந்த ஃபைட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸை கொடுக்கறது எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல கார்டிசால்ன்ற ஹார்மோன். இதுதான் நமக்கு அந்த சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷனை கொடுக்கும். அது நம்மளை ரொம்ப அலர்ட்டாக வச்சிருக்கும், பிபி அதிகமாக்கும், நம்மளுடைய பல்ஸ் அதிகமாக்கும், உடலுடைய வெப்பத்தை அதிகமாக்கும். ஸோ இது நமக்கு இந்த மாதிரி ஒரு அந்த சுச்சுவேஷன்ல நம்மளை பாதுகாக்கிறதுக்காக. ஆனா அதே நீங்க இந்த ஸ்ட்ரெஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எந்த நேரமும் நம்ம அதை யோசனையிலேயே வச்சிருக்கோம் அப்படின்னா, நமக்கு இது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய உடல்ல இது பாதிப்பு ஏற்படுத்தும். அதாவது அந்த தசைகள் எல்லாம் இறுக்கமாகி, இரத்த குழாயில அந்த சுருக்கம் வந்து நமக்கு அந்த பிளட் ஃப்ளோ கம்மியாகி நமக்கு ஒரு சோர்வு வந்து ஏற்படும். ஸோ அது ரொம்ப நாள் ஆகும்போது தான் நமக்கு அந்த தளர்ச்சி, அந்த நர்வஸ்னஸ் நம்ம வந்து ஃபீல் ஆகும். எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணவே மாட்டோம், ஒரு பதட்டத்திலேயே இருப்போம். வேக வேகமா சாப்பிடணும், வேக வேகமா செய்யணும், இதை இப்பவே பண்ணிடணும், அப்படி அந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு அதிகமாகும் போது இது நமக்கு அந்த நரம்பு தளர்ச்சியை அதிகமாக்கும். ஸோ இப்போ இதை ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், இதை நம்ம எப்படி சரி செய்யணும்? எப்படி நம்மளுடைய மூளையில சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் இருக்கோ அதே மாதிரி பாராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் அப்படின்றதும் இருக்கு. இதை நம்ம ஆஃப் பண்ணணும் அப்படின்னா, நல்லா அமைதியா உட்காந்து நம்மளுடைய சுவாசத்துல கவனத்தை செலுத்தி நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட், ஈக்குவல் பிரீதிங், அதாவது எந்த அளவுக்கு நீங்க மூச்சு உள்ள இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸலேஷன். ரெண்டாவது டெக்னிக் என்னன்னா, நீங்க 2 வாட்டி அந்த 2 ரவுண்டுக்கு நீங்க இன்ஹேல் பண்றீங்கன்னா 4 கவுண்டுக்கு எக்ஸலேஷன், ப்ரொலாங்ட் எக்ஸலேஷன். இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி மூச்சு பயிற்சி ரொம்ப எக்ஸலண்டா இந்த மாதிரி நரம்பு தளர்ச்சியை சரிப்படுத்தும். நீங்க அதே மாதிரி நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க ஒரு சின்ன டெஸ்ட், கையை இப்படி வச்சுட்டு நீங்க உங்களுடைய நாசிகள் வழியா அப்படின்னு ஒரு ப்ளோ கொடுத்தீங்கன்னா, வலது புறமா அதிகமா நமக்கு ஃபீல் ஆகுது, இடது புறமா இல்லை. திருப்பி இதே விஷயத்த நீங்க ஒரு நாள் முழுக்க அப்பப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு நீங்க செக் பண்ணீங்கன்னா, அதிகமா ப்ரிடாமினண்டா நமக்கு ரைட் நாஸ்ட்ரல் இருக்கு. ஓகே, ரைட், இது நார்மல் தான். ஆனா இரவு நேரத்திலையும் நம்ம அந்த மாதிரி பிரீத் அவுட் பண்ணும் போது ரைட் சைடே ப்ரிடாமினண்டா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நம்ம கொடுக்குற வார்னிங். அப்போ இரவு நேரத்துல நமக்கு இடநாடி ப்ரிடாமினண்டா இருக்கணும். ஸோ அப்போ அப்படியே நம்மளுடைய நாடி வந்து மாறணும், அதிகமா நமக்கு இடநாடியில சென்சேஷன் ஃபீல் ஆகணும். ஸோ அப்போ இதை எப்படி சரி பண்றது, சமநிலைப்படுத்துறது? இதுக்கு நாடி சோதனை பிராணாயாமம், 2 சைடுமே அது எந்த இம்பேலன்சஸ் இருந்தாலும் அதை சரிப்படுத்தி நம்மளுடைய நரம்பு தளர்ச்சியை சரி பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நாசிகர முதிரையை வச்சு வலது சைடை க்ளோஸ் பண்ணி, வலது நாசிகளை க்ளோஸ், இடது நாசி வழியா மூச்சை உள்ள இழுத்து வலது நாசி மூலயமா வெளியே விடுறோம். திருப்பி ரைட்ல இன்ஹேல் பண்ணி லெஃப்ட்ல எக்ஸேல் பண்றோம். இது பேரே வந்து சோதனா அப்படின்னா கிளென்சிங், நாடிகளை சுத்தம் செய்யக்கூடியது. ஸோ அதே மாதிரி சுவை மருத்துவம் இயற்கை மருத்துவத்துல இருக்கு. இந்த மாதிரி நரம்பு தளர்ச்சி வருது அப்படின்னா நமக்கு கசப்பு சுவை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தங்க. இந்த கசப்பு சுவை
நம்ம சாப்பிடுற உணவுல அதிகமா நம்ம வந்து இந்த ஸ்பைசஸ் சேர்த்துக்கணும். அதே நேரத்துல பாவக்காய், சுண்டைக்காய், கருவேப்பிலை இதெல்லாமே நம்ம உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப அவசியம். ஈவன் கசப்புன்றது கசப்பு சுவையை மட்டும் குறிக்கல, நாறு சத்தும் வந்து நமக்கு காரம் கசப்பை தான் நமக்கு சொல்லக்கூடியது. ஸோ இதை வந்து நம்ம உணவுல ஜாஸ்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நரம்பை சரிப்படுத்தும். இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்றேங்க. நரம்பு தளர்ச்சியை சரி பண்ணணும்னா நமக்கு விட்டமின் டி சரியான அளவு இருக்கணும். ஏன்னா இது கம்ப்ளீட்டா நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்தையும் அஃபெக்ட் பண்ணும். விட்டமின் டி ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு மாதிரி பாடியே வந்து ஒரு ஷிவரிங்கும், அதே நேரத்துல ஒரு பதட்டமாவே இருக்கிறதும், ஒரு எனர்ஜி லெவல் ரொம்ப டவுனா இருக்கிறதும், பாடி ஃபுல்லா பெயின் இருக்கிறதும், இது எல்லாமே நமக்கு ஒரு சிம்டம் தான். அப்போ நீங்க விட்டமின் பி12ம் விட்டமின் டியும் சரியான அளவு இல்லை அப்படின்னா நமக்கு பாதை எரிச்சல் அதிகமா இருக்கும். அடிக்கடிக்கு நமக்கு கெண்ட சதையில ஒரு பிடிப்பு வரும், கிராம்ஸ் வர்றது, வயிறு பகுதியில அதிகமா கிராம்ஸ் வர்றது. ஸோ எப்ப பார்த்தாலும் நமக்கு பாடி டீஹைட்ரேட்டடாவே இருக்கிறது. ஸோ இது எல்லாமே நமக்கு அந்த விட்டமின் டி கம்மியா இருக்கிறதுனாலயோ. ஸோ நீங்க சாப்பாட்டுல நீங்க கசப்பு எடுக்கலன்னா கூட டெய்லி ஒரு 15 நிமிஷம் நம்ம வெயில்ல நின்னோம் அப்படின்னா அந்த விட்டமின் டியே வந்து நம்ம உடம்புல கசப்பு சுவையை அதிகமாக்கி விடும். ஸோ அதுவே வந்து ஒரு பெஸ்ட் வே. ஏன்னா விட்டமின் டி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹாப்பி ஹார்மோன், என்னது என்டார்பின், இட்ஸ் பெயின் கில்லரும் கூட. நமக்கு அந்த கார்டிசால் லெவலை குறைச்சு நமக்கு அதிகமா நமக்கு வந்து என்டார்பினை அதிகமாக்கி கொடுக்கும். இது நம்மள ரொம்ப ஹாப்பியா ஆக்டிவா வச்சிருக்கும் போது ரொம்ப பாசிட்டிவா இருப்போம். அந்த உடல்ல சோர்வோ வலியோ இல்லாம ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கா நம்மளுடைய நர்வஸை திருப்பி நம்ம ரீஜெனரேட் பண்றதுக்கு, ரெஜுவினேட் பண்றதுக்கு, ரிப்பேர் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்தது புரோட்டீன். பிளான்ட் பேஸ்டு புரோட்டீனை நம்ம அதிகமா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பாடி ரிப்பேரிங் இதுக்கு இது தேவைங்க. நம்ம வந்து புரோட்டீன் அப்படின்னா ஹை அனிமல் புரோட்டீன் அப்படின்றது இல்லை. பிளான்ட் பேஸ்டு புரோட்டீன், சத்து மாவு கஞ்சி குடிக்கிறது, சிறுதானியங்கள் எடுத்துக்கிறது, டெய்லி ஒரு 2 முட்டை சாப்பிடுறது. ஸோ அதே நேரத்துல நம்ம மீன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி தானிய வகைகள், நட்ஸ், இது எல்லாமே நமக்கு புரோட்டீனை அதிகமாகும். ஸோ ஈவன் தயிர், மோர், பால், இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸும் நமக்கு புரோட்டீன் அதிகமாக்கும். இதுவே கால்சியத்தையும் அதிகமாக்கும். ஸோ இது இன்டைரக்டா நமக்கு அந்த நர்வஸ் வீக்னஸ், அந்த நரம்பு தளர்ச்சியை நமக்கு இன்டைரக்டா சரி செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க இந்த மாதிரி ஃபுல்லா காலெல்லாம் எரியுது, அது குத்துது, அப்படியே பாதம்லாம் குத்துது நீங்க போனீங்கன்னா விட்டமின் பி12 இன்ஜெக்ஷன் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அதோடைய குறைபாடுனாலதான் நமக்கு அந்த நர்வ் வீக்னஸ் அதிகமா இருக்கிறதே. ஸோ இது நமக்கு மெக்னீஷியம் அதிகமா இருக்கக்கூடிய கீரை வகைகள், டெய்லி வாக்கிங் போறது, அதே நேரத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த தானிய வகைகள்லாம் எடுத்துக்கிறது. கீரையில இந்த பசலைக்கீரை எக்ஸலண்ட்ங்க. அதுல நமக்கு மெக்னீஷியமும் இருக்கு, ஜிங்கும் இருக்கு. ஈவன் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல ரெஸ்வர்சடைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, செலினியம் இருக்கு, குரோமியம் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும். நல்ல நிம்மதியா தூங்குனீங்கனாலே போதும், நமக்கு மன அழுத்தமே இருக்காது. அந்த பாடி உங்களுக்கு நல்லா எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்கும். அது செல்ஃப் ஹீலிங்கே அதுவே வந்து ஹெல்ப் பண்ணும். தூக்கம் இல்லைன்னா இது எல்லாமே டிப்ரவேஷன்ல போய் நமக்கு நோயா பிரதிபலிக்கிறதுக்கு இது காரணமாவே இருக்கும். ஸோ அப்போ நம்ம உணவுல இந்த மாதிரி மெக்னீஷியம், செலினியம், குரோமியம்லாம் அதிகமா இருக்கக்கூடிய கீரை வகைகள், நட்ஸ், சீட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். டெய்லி ஒரு 4 பாதாம், 1 ஸ்பூன் ஆலி விதை, அப்புறம் நீங்க தண்ணியில குடிக்கும் போது கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ். இதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் இருக்கு. ஸோ இது நம்மளுடைய நரம்பையும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நைட்டு இரவு தூக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிற சிகிச்சையில ப்ளூ கலர், இந்த ப்ளூ கலர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப்பை நல்லா இன்டியூஸ் பண்ணும். அதே உங்களுக்கு அந்த நரம்பு வீக்கா இருக்கிறதுக்கு மஞ்சள் கலர் வந்து ஹெல்ப் பண்ணும். மஞ்சள் கலர்ல ட்ரெஸ் போட்டா சரியாயிடுமான்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. இல்ல, அந்த கலர் கிளாஸ் இருக்கும். நீங்க இயற்கை மருத்துவரை போய் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட அந்த கண்ணாடி இது இருக்கும். அதுல சூரிய வெளிச்சம் பட்டு அந்த கண்ணாடி வந்து அவங்களுடைய அந்த தசைகள் எங்க அதிகமா
இறுக்கமா பிடிக்குது, அதே நேரத்துல எரிச்சல் அதிகமா இருக்கு. ஸோ அங்க இதை கொடுக்கும்போது அந்த நரம்பு தளர்ச்சியை அது கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றதுக்கு இந்த எல்லோ கலர் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ அது நாளடைவில் அவங்களுக்கு அந்த கிராம்ஸ் எல்லாம் குறைச்சு அந்த நர்வ்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. யோகால வந்து பாத்தீங்கன்னா உத்தான பாதாசனம், புஜங்காசனம், வீரபத்ராசனம், கோமுகாசனம், அதே நேரத்துல பட்சிமூத்தாசனம், இதெல்லாம் நம்ம பண்ணும்போது இது நம்மளுடைய அந்த பாடியை ஃபுல்லா டோன் அப் பண்ணும். இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. 12 ஸ்டெப் சூரிய நமஸ்காரத்தை 3 தடவை காலையில வெயில்ல பொறுமையா 1 2 3ன்னு கவுண்டோட மெதுவா நம்ம சுவாசத்தோட சேர்த்து 12 ஸ்டெப்பையும் ஒரு 3 தடவை நீங்க பண்ணாலே அந்த நரம்பு தளர்ச்சியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சரி பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். பட் இதோடைய காஸ் என்ன, அது ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கா, சுகர்னால இருக்கா, இது நர்வ் கண்டக்ஷன் டெஸ்ட் தேவையா, மருத்துவரை அணுகி இந்த பிரச்சனை எதனாலன்றத நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கேத்த மருத்துவத்தையும் சேர்த்து பார்க்கும் போது நமக்கு முழுமையான தீர்வு நமக்கு கிடைக்கும். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.